ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிம்ப்ளி ரியல் சமையல். இன்றைக்கி ரெசிபி ரொம்பவே ரிச் அண்ட் க்ரீமியான கஸ்டர்ட் ஃப்ரூட் பவுல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? வீட்டிலையே கஸ்டர்ட் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம், அதை வச்சு கஸ்டர்ட் ஃப்ரூட் பவுல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரே ரேஷியோ தான். இப்போ ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா பவுடர் ஆகி வரட்டும். இப்போ பவுடர் ஆனதும் இதில் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். சேம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல திக்னஸ் வேணும்னா 2 கப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன் 1 கப். எந்த பிராண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எனக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால வெனிலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஆர் பைனாப்பிள் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத் அண்ட் பவுடராக வந்துருச்சு. வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 months கெட்டு போகாது. அதுக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கஸ்டர்ட் ஃப்ரூட் பவுல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். கஸ்டர்ட் ஃப்ரூட் பவுல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அது பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மில்கில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மில்க் சூடாக இருக்கக்கூடாது. பால் நல்லா பாயில் ஆகி வந்ததும் டேஸ்ட்டுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் நான் கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும்னு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். சுகர் ஆர் மில்க் மேட் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நல்லா திக்னஸ் கொடுக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் ஆக விட்டுடலாம். கஸ்டர்ட் மிக்ஸ்சர் இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் ஆகி வரட்டும். வந்ததும் இப்போ நீங்கள் எந்த பவுலில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலை நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் ஒரு 2 to 3 hours அப்படியே வச்சிடலாம். நல்லா சில் ஆகட்டும். எக்ஸ்ட்ரா மிக்ஸ்சர் இருந்துச்சு, அதை நான் பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு மில்க் ஷேக் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன் அதையும் ஃப்ரிட்ஜில். இப்போ நமக்கு கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். 1/2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் நம்மளோட விருப்பம்தான். எந்தெந்த ஃப்ரூட்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. 1/2 ஆப்பிள் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உதிர்த்து
அதோட முத்துக்கள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரிஸு, ப்ளூபெர்ரிஸு அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்பிள், மாதுளை, பனானா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நம்மளுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சில பேருக்கு பனானா ஆட் பண்ணுறது பிடிக்காது. ஸோ பிடிக்கலன்னா அதுக்கு வேறு ஏதாவது சாய்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக பனானா ஆட் பண்ணுறது பிடிக்கும். அதனால் ஒரே ஒரு பனானா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பப்பாயா இருந்தது வீட்டில். ஸோ அதையும் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எத்தனை வெரைட்டிஸ் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் கிரேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்ஸுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் எத்தனை ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அத்தனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சில்லாகி வந்த கஸ்டர்ட் மில்கில் வந்து இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணலை. இன்கேஸ் உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப ஸ்வீட்டாக பிடிக்கும்னா மேலே மில்க் மேட் கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் நல்லா எல்லாமே காலியாயிடும். குளு குளுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் சாப்பிடாத பசங்களும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி ஃப்ரூட் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுல் ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் செட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சில்லாக இருக்கும். இல்லை அப்படியே சர்வ் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண கஸ்டர்ட் பவுடர்லேயே இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.